எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நடிகர் அஜித் கூட ஜோடி போட்டு நடிச்சிட்டு அதுக்கப்புறமா காணாமல் போன 5 நடிகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹீரா. காதல் கோட்டையில் அஜித்தை விடாமல் துரத்தி காதலித்த ஹீரா நிஜ வாழ்க்கையிலும் அவர் கூட ஜோடி சேர முற்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவங்களோட காதல் கைகூடாமல் போயிடுச்சுது. அதுக்கப்புறமா தொழிலதிபர் கூட மனமாகி விவாகரத்து ஆன நிலையில் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க ஹீரா. பெண்கள் குழந்தைகளுக்காக ஒரு அமைப்பை நிறுவி அவங்களுக்கு உதவியும் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது மானு. உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அப்படின்னு தமிழ் ரசிகர்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த நடிகை மானு. பரதநாட்டியம் மற்றும் கதக் நாடக கலைஞரான மானு ஒரே படத்தில் ரசிகர்களோட ஹைப்பை எகிற வச்சுட்டு அதுக்கப்புறமா திரைத்துறையிலிருந்து மாயமாகி போயிட்டாங்க. முன்னணி நடிகரோட ஆலோசனையினால் 16 வருஷத்துக்கு அப்புறமா இவர் நடித்த என்ன சத்தம் இந்த நேரம் படம் சரியாக போகல. பிரியங்கா உபேந்திரா. இந்திய மொழிகள் பலவற்றில் பிஸியாக இருந்த நடிகை தான் பிரியங்கா உபேந்திரா. அஜித்தோட ராஜா படத்தில் இணைஞ்சு நடித்தாங்க. கன்னட நடிகர் உபேந்திராவை திருமணம் செய்து கொண்டாங்க பிரியங்கா. கன்னடா பெங்காலி திரைப்படங்களில் தலை காட்டி வரும் பிரியங்கா சென்ற ஆண்டு சோதனை முயற்சியாக சிசிடிவி கேமராவோட கோணத்தில் ஒரே லென்ஸால் உருவாக்கப்பட்ட கேப்சர் திரைப்படத்தில் நடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வசுந்தரா தாஸ். வாழ்கிறதுக்காக எந்த ரிஸ்க்னாலும் எடுப்பேன் அப்படின்னு சிட்டிசன் படத்தில் இளைஞர்களை கட்டி போட்ட நாயகி தான் வசுந்தரா தாஸ். கமல் கூட ஹெராம் படத்திலையும் நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. நடிப்பை தாண்டி மிகச்சிறந்த பாடகர் இவங்க. ட்ரம்ஸ் கலைஞர் ஒருத்தரை திருமணம் செய்துக்கிட்டு குடும்பத்தோட செட்டில் ஆகி அடையாளம் தெரியாமலாமே இவங்க மாறிட்டாங்க. கனிகா. அஜித் கூட வரலாறு படத்தில் இணைந்த கனிகா தமிழ் மலையாளம் அப்படின்லாம் வந்த வாய்ப்புகளை விடாமல் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மேலும் டப்பிங் கலைஞராக பல இடங்களில் இவங்க பணியாற்றியிருக்காங்க. இவங்க திருமணத்துக்கு அப்புறமா சின்ன திரையில் அதிக கவனம் செலுத்தி வர்றாங்க. சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரியாக தமிழ் மக்களோட நெஞ்சங்களை இப்போ கொள்ளை கொண்டுக்கிட்டு இருக்காங்க.